World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பள்ளிபாளையம் வெப்படையிலிருந்து வருகை புரிந்துள்ள பாரம்பரிய ஜோதிடர் திரு ராஜாரவி அவர்கள் ஒரு 10 நிமிடம் செவ்வாயின் சூட்சமங்களை பற்றி சிறப்புரையாற்ற வருகிறார். ஆக்சுவலாக இன்றைக்கி அவருக்கு ஸ்பீச் எதுவும் இல்லை. செவ்வாயோடைய நட்சத்திரம் ஓகே 27 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பேச வந்திருக்கார். இன்றைக்கி அவர் சுருக்கமாக ஒரு ஹின்ஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறாரு. நெக்ஸ்ட் தடவை அவருடைய பெயர் போட்டே சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்து நிறைய தகவல்கள் அவர் கொடுப்பார். ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பிரபஞ்ச குழு சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசி, 9 கோள்கள், 27 நட்சத்திரம். காலபுருஷனுக்கு லக்னாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் 27 நட்சத்திரங்களில் நின்றால் அவங்களுடைய கேரக்டர் குணாம்சம் எப்படி இருக்கும் அதை தான் பேச போகிறேன். இப்போ நான் முதல்ல பார்த்திங்கன்னா சூரியபகவானுடைய நட்சத்திரங்களில் செவ்வாய் நின்றால், அதாவது திரிகோண ராசிகளில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் முதல் சூரிய பகவானை தொட்டு வந்துடலாம். ஜாதகர் சுறுசுறுப்பாக இருப்பார். அவர் பார்த்துக்கிறது சின்ன வயசில் 4 பேர் வேணும், 2 பேர் பத்தாது. முடிஞ்ச வரையும் பொய் பேச மாட்டார், முடிஞ்ச வரையும் யாரையும் கெடுக்க மாட்டார். அவரால் மக்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. சூரியன் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் செவ்வாய் பகவான் நின்றால் அவர்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கலாம், நல்ல மனிதர்கள். அடுத்ததாக இதே செவ்வாய் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த சந்திர பகவான் நின்றால் அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள், தாய் பாசம் உள்ள பிள்ளைகளாக வருவார். அவங்ககிட்ட அன்பு கட்டினா தான் எந்த வேலையும் நடக்கும். 1 கோடி ரூபா கையில் கொடுக்கறனா கூட போயா அப்படின்ட்டு போயிடுவார். அன்பு மட்டுமே அவர்கிட்ட நிறைந்திருக்கும். அடுத்ததாக செவ்வாய் சுயச்சாரம், எல்லாத்துக்கும் வழிகாட்டுவார், எல்லாத்துக்கும் வழிகாட்டுவார். ஆதாரம் தினேஷ் ஐயா தான். சுயச்சாரத்தில் செவ்வாய் அவருக்கு இருக்கார். மிருகாசிடம், சித்திரை, அவிட்டம் அவங்க மற்றவங்களை காப்பாற்றுவாங்க. அதாவது செவ்வாய் சுயச்சாரம் பெற்றா அவங்கள நம்பி ஒரு படையே எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய தகுதி அவங்ககிட்ட இருக்கும். இவங்க யார்கிட்டையும் போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு வருத்தப்பட மாட்டாங்க. எனக்கான ஒரு படையை முருகனாட்டமே, ஏன்னா செவ்வாய் சுயபலமாக இருக்கார்ல, எனக்கென்று ஒரு முக்கள், எனக்கென்று வாழ்க்கை, அனைவரும் அங்கு வாருங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய் சுயபலம் பெற்றுட்டா எந்த சூழ்நிலையும் தயங்க மாட்டாங்க, மயங்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு டீமை அமைச்சே தீருவாங்க. அவங்களுக்கு உண்டான வேலையை செஞ்சு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்படியே இருக்கும். அடுத்ததாக ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்றால் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த திருவாதிரை சதயத்தில் நின்றுட்டா அனைவரும் தப்பாக எடுத்துக்கூடாது. முருகானந்த ஐயா காலையில் கேட்டேன், நான் ஆரம்பத்தில் ரவுடினாரு. நான் கேட்குறேன், சதயத்தில் தான் உங்களுக்கு செவ்வா அப்படிங்கிறேன். நான் ரவுடிக்கு ஒரு காலத்தில் இருக்கிறாரு. அந்த சதயம் திருவாதிரையில் போய் செவ்வாய் நின்றுட்டா அந்த ஜாதகரை பற்றி அவங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் ஒரு வருத்த முடியாத நிகழ்வு நடந்தே தீரும். இந்த பையன் பிடிக்கிறான என்ன தான் பண்ணுவோம் வாழ்க்கையில், அவன் சொந்த பந்தமெல்லாம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலையை சந்திக்காமல் அவர் வெளியே வாழவே முடியும். அந்த சூழ்நிலை உருவாக்கியே தீரும். செவ்வாய் திருவாதிரையிலையோ சதயத்திலேயோ இருந்துட்டா நீங்களே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு. அடுத்து ராகுக்கு அப்புறம் குரு. குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சாமி மாடு மாதிரி இருப்பார், நல்ல மனிதரையா. அவங்க வீட்டில் வேணால் அவருக்கு நல்ல பேர் இருக்கா, ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க அவரை நல்ல மனிதரையா, தங்கமான மனுஷன்பா, அவர் கூப்பிடுங்கப்பா எதுக்கும், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. சாமி மாடு எப்படி ரோட்டில் போயிட்டு கரெக்டாக கோயிலுக்கு போகுது அந்த மாதிரி தான் இருப்பார். குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்துட்டா. அடுத்ததாக சனி எச்சரில் செவ்வாய் இருந்துட்டா
அவங்ககிட்ட போய் அவசரப்படுத்துகிற எந்த காரியமும் நடக்காது, போயான்ட்டு கீழே போட்டுருவாங்க. அவங்ககிட்ட உடனே நான் இந்த நீயே செஞ்சுக்கு போ அப்படின்னா அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. அவங்க கரெக்டாக செய்வாங்க, மொல்ல செய்வாங்க, சிறப்பாக செய்வாங்க. சனி பகவான் வந்து பூசத்துலேயோ அனுசத்துலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயோ நின்றுட்டா அவங்ககிட்ட போய் அவசரப்படுத்தக்கூடாது. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்படியே இருக்கும். மேடங்கிட்ட சொன்னே சிரிச்சிட்டாங்க, ஆமாங்க அப்படின்னு. இந்த செவ்வாய் பகவான் என்னென்ன நட்சத்திரம் என்ன அவங்களுடைய குணாம்சம் சாதகட்ட அப்படியே இருக்கும், இது மாறாது. எப்போ ஒரு மனிதன் மூச்சு காற்றுள்ள வரையும் மாறாது, ஆயுள் காலம் பூரா. சரி, அடுத்ததாக புதனுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து இருக்காரு. ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அப்படி ஒரு புட்சாலி. மூளையை கத்தி மாதிரி தீட்டிக்கிட்டே இருப்பாங்க, எப்பவுமே யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு சிந்தனைவாதிகள். எந்த விஷயத்தை செஞ்சாலும் மூளை வந்து அவங்களுக்கு வந்து கத்தி மாதிரி தீட்டிக்கிட்டே யோசனையே இருப்பாங்க. அறிவு சார்ந்தவர்கள். அவருக்கு பெருசாக அறிவு சொல்ல வேண்டியதில்லை. இந்த சித்திரையில் எப்படி செவ்வாய் இருக்காரோ அது மாதிரி புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு அறிவு சொல்ல வேண்டியதில்லை. அவங்க கேட்குற கேள்வி பதிலே சொல்ல முடியாது, சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அறிவு தாகம் உள்ளவங்க, பசி, அறிவு பசி அதிகமாக உள்ளவங்க. அவங்கள திருப்திப்படுத்திட்டா பெரிய ஆள் நாம தான். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் செவ்வாய் இருந்தால் பகம்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்க, அவ்வளோ அறிவாளி அவங்க. அடுத்ததாக கேது பகவானுடைய நட்சத்திரத்தில், அதாவது அஸ்வினி, மூலம், இது மகம், மூலம், இந்த நட்சத்திர செவ்வாய் என்ன பண்ணுவார்? அமைதியாக இருப்பாங்க, வாய் பேசுறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா கேள்வி 4 கேள்வி 2 கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா வாயை திறந்து பேச மாட்டியா? அவ்வளோதான். செக் பண்ணி பாருங்க. இந்த மூங்கிறது தான் அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் யோசனை வந்து அவங்களும் ஏன்னா நாணக்காரங்க இல்லையா, அதனால் வந்து அந்த யோசிக்கும் நாணத்திறன் அவங்ககிட்ட இருக்கும். இந்த புதனுடைய நட்சத்திரம் சொன்ன மாதிரி இந்த கேதுவும் நாணக்காரங்கனால யோசிக்க திறன் வந்து அவங்ககிட்ட இருக்கும் அதிகமாக. இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி ஓவராக கேட்பாங்க. இந்த கேதுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்துட்டா அவங்க பேசுறது ரொம்ப குறைவு. இந்த அஸ்வினி, மகம், மூலம், இது ரெண்டா பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப குறைவு. அவங்க யோசிக்கிறது அதிகம். அப்படியே பேசுகிறாங்கன்னா 30 தாண்டினதுக்கு அப்புறம் தான் நல்லா பேசுவாங்க. அது வரையும் பேச்சு ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்காரு. குடும்பத்து மேல் பற்றுள்ளவர்கள், குடும்பத்தை வந்து கட்டி காக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள். நாம் நல்லா இருந்தால் போதும் நினைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் நல்லா வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த 9 கோள்களுக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். யாராவது சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குதா உங்களுக்கு? சதய நட்சத்திரம் செவ்வாய் இருந்தால் வாழ்க்கையில் ஏமாந்துருவாங்க, வருத்தப்படுவாங்க. ஐயா எப்படி இருக்கிறீங்க? எஸ் நோ? ஏன்னா உஷார் இருக்காது. ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் அடுத்தபடிக்கு அவங்க வருவாங்க. இதே அவிட்ட நட்சத்திரம் இல்லை ஐயா மாதிரி வந்து பார்த்தோன்னா சித்திரா, மிருகாசிரம் அசரவே மாட்டாங்க. அசரா சிங்கம் யாருன்னா இந்த மிருகாசிரம், சித்திரா, அவிட்டம் தான். எதுக்குமே அசர மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஐடியா மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு பாலைவனத்தில் போய் நின்று இதை எப்படி வந்து சோலை வைக்கணும் ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்களோ ஆக்கிடுவாங்க. அந்த திறமையை அறிவு அவங்ககிட்ட இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு சின்ன டாபிக் மட்டும் பேசி முடிச்சிடுறாங்க. இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு 30 தாண்டி நடக்கும், இளமையிலே யாருக்கு திருமணம் நடக்கும்? இந்த சின்ன டாபிக் மட்டும் பேசி முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயா அதை மட்டும் தான் பேச சொன்னார், ஒன்று எச்சா பேசிடுறேன். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கிரகம். ஏன்னா லக்கணம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ராசிக்கு 2ஆம் இடம். இந்த 3 இடத்துல கேது நட்சத்திரம் வாங்கிட்டா அவங்களுக்கு கல்யாணம் இல்லை. செக் பண்ணி பாருங்க. சரிங்க, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன், கேது நட்சத்திரம் 30 தாண்டி தான் கல்யாணம் நடக்கும். 30 தாண்டாமல் கல்யாணம் நடக்காது. 30லேருந்து 30 தாண்டிக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். நம்ம ஐயா வளர்ச்சி நேச ஐயாவுக்கு வந்து மக நட்சத்திரத்தில் சுக்கிரன். ஒரு ஆதாரத்துக்காக சொல்கிறேன், நான் இன்னொருக்கா சொல்கிறேன். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் கேது நட்சத்திரத்தில், அதாவது அஸ்வினி, மகம், மூலம்
இந்த நட்சத்திரம் இருந்தா குரு நல்லா கெடாமல் அவர் நல்ல நட்சத்திரத்தில் இந்த ராகு கேது பார்வை இல்லாமல் நல்ல இடத்துல இல்லை, அவர் சுவாதி திருவாதிரை சதயத்தில் இல்லாமல் இருந்தா 30க்குள்ளே கல்யாணம் ஆகிடும். 30 வேண்டாம் 27 கல்யாணம் ஆகிடும். இவரும் போய் சுவாதி இல்லை வந்து பார்த்தோன்னா மகம் அதில் உட்காந்துட்டார்னா 30 தாண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு பாகத்துக்கும் பார்த்தோம்னா இப்போ எப்படி இந்த திருமணத்துக்கு வந்து சுக்கிரனையும் குரு வச்சு பலன் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் நல்ல நிலை இருந்தால் அந்த கல்யாணம் சீக்கிரமாக இயல்பாகவே சின்ன வயசுல நடந்துடும். இந்த 2 பேர்த்தில் ஆரோக்கியத்திற்கு கெட்டு போயிட்டாங்கன்னா 27 கொஞ்சம் தாண்டி கல்யாணம் நடந்துடும். 2 பேருமே தூங்கிட்டாங்கன்னா அதாவது தூங்கிட்டாங்கன்னா என்ன ராகு நட்சத்திரத்தில் நின்றுட்டாங்க, சதயமோ சுவாதியோ இல்லை அஸ்வினியோ மகமோ இந்த மாதிரி நட்சத்திரத்தில் போய் நின்றுட்டாங்களா 30 தாண்டா கல்யாணம் நடக்காது. இதுதான் ரூல், இதுதான் நடக்கும், இதுதான் நடந்திருக்கு. ஏன்டா ஆதார ஜாதகம் ஏகமட்டும் வச்சுருக்கிறேன். இந்த கல்யாணம் ஏன் லேட்டாகிறதுக்கு நிறையா வச்சுருக்கிறேன். அப்புறம் காலையில் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் பூமி பற்றி பேசுனாங்க, அதில் ஒரு சில கருத்துக்களை சொல்லி முடிச்சுக்கிறேன். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இடம் பூமி உண்டு. விருச்சிக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கூடியவரை வந்து பார்த்தோம்னா இடம் வாங்கி தர மாட்டார். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் இடம் வாங்கி தருவார். விருச்சிக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கூடிய உத்திரட்டாதியில் இருக்கார், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்தில் இருக்கார், அவர் எப்படி இடம் வாங்கி தருவார்? திசைநாதனை செவ்வாய் பார்த்தா இடம் வாங்கி கொடுப்பாரு. நம்ம வல்ல தினேஷ் ஜாதகத்தில் வந்து திசை நடத்தக்கூடிய சனி பகவானை செவ்வாய் பார்க்குறாரு, இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. சதயத்தில் வந்து செவ்வாய் இருக்கார், இடம் விற்று போயிடும். அவங்க எத்தனை இடம் வாங்கினாலும் ஒரு 2 இடமா 3 இடமாவது விற்று போயிடும். சந்திரனும் நல்லா இருக்கணும். ஒரு இடம் பூமி வாங்குறதுக்கு எந்த கிரகமும் தேவையில்லைங்க. சந்திரனும் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் இடம் பூமி அவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தத்திலேயோ ரோகிணியிலையோ இல்லை திருவோணத்திலேயோ இருக்கணும். அதேமாதிரி செவ்வாய் சுயபலம் பெற்று மிருகாசிடம், அதாவது சந்திரன் செவ்வாயோடைய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இந்த திசை நடந்தாலும் இடம் பூமி உண்டு. ஏன்னா இவங்களே வரணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்க ஆள் அனுப்பிச்சு கூட என் வேலையை நீ செய்யணும் அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ ஐயா அப்படி சொல்கிறாரு, நாங்கள் அந்த மாதிரி பார்த்து செய்கிறேன்னு. அந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் இருந்து திசை நடந்தாலும் இடம் பூமி உண்டு. அச நட்சத்திரம் எந்த கிரகம் இருந்தாலும் காலிமனை உண்டு, அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது அச நட்சத்திரம் சனி நல்ல நிலையில் இருந்தாரா அவங்களுக்கு வயல் தோட்டமே இருக்கும், வயக்காடு இருக்கும். இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் 4ஆம் இடத்தை மட்டும் நாம் எடுத்து பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒருத்தருக்கு இடம் பூமி வாங்கணும்னா இந்த செவ்வாய் சந்திரன் வலிமையாக நல்ல நிலையில் இருக்கணும். அவர் நட்சத்திரத்தில் மற்ற கிரகம் இருக்கணும். இல்லை செவ்வாயே வலிமை பெற்று 4ஆம் இடத்த அதிபதியோ 4ஆம் இடத்தையோ பார்க்கணும். ஐயா ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கார். சனி பகவான் திசை நடத்துகிறாரு, செவ்வாய் பார்க்குறாரு சந்திரனோடு சேர்ந்து. அப்புறம் எப்படி வாங்கி கொடுக்காது விட்டுருவார். திசை நடத்துகிற சனி வந்து பார்த்தோம்னா செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பூமி உண்டு. இந்த செவ்வாயும் சந்திரனும் கெட்டு போயிட்டா நீங்கள் என்ன தான் தலைகையில பல்ட்டி அடிச்சுன்னா உங்களுக்கு இடம் பூமி கரையும் ஆகாது. பேர் என்னங்க? செவ்வாய் பூமி காரகன், சந்திரனுக்கு அம்மா பூமாதேவி. அப்போ இந்த அம்மாவும் அவனும் நினச்சா தான் ஒருத்தருக்கு வந்து கரையும் ஆகும். அப்போ தான் கல் மண் வரும், இல்லைன்னா வராது. இதில் எல்லாம் செக் பண்ணி பாருங்க யார் யாருக்கு வந்து கரையாக இருக்குன்னு. இவங்க 2 பேரும் வேறு கிரகங்கள் இவங்க நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் அந்த திசை புத்தி காலத்தில் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. செக் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ஆணித்தரமான உண்மை. அதே மாதிரி ஒரு திசை நடக்குது அப்படின்னா, போராட்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து வேலை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேலை பிரச்சனையாக இருக்குது? யாரோ கை தூக்குங்க. இந்த குரு பயிற்சியில் சூப்பராக வந்துடுவீங்க. இந்த குரு பயிற்சியில் அடுத்த விஷயத்தை வந்து நல்லா செஞ்சு கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த குரு வந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. இந்த ரிஷபத்துக்கு திரிகோணத்தில் சனி பகவான் யாரெல்லாம் இருக்காரு அவங்களுக்கு தான் வேலையில் பிரச்சனை இருக்கும். யாருக்காவது கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். திரிகோணத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கேதுவோ ராகுவோ டச் பண்ணி இருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில். அவங்க தான் வேலை பிரச்சனை இருப்பாங்க, இல்லாமல் வேலை பிரச்சனை வராது. இன்னைக்கு கோச்சாரத்தில் அவங்க போய் டச் பண்ணிருப்பாங்க. அப்போ இந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் இருக்காரு அவங்களுக்கு இந்த வருஷம் வேலை சூப்பர் கன்ஃபார்மாக அமைஞ்சிடும். அடித்து சொல்லலாம். நீங்கள் அடுத்த மாதம் மீட்டிங்கில் பேசுவேன், நீங்களே செக் பண்ணி பார்த்து தாராளமாக என்னை கேட்கலாம். சரி, இத்துடன் என் முறையை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்வாளமுடன். என் நம்பர் சொல்லிடுறேங்க, 73 73 59 20 93. ராஜா ரவி, வெப்படை.
வாழ்க வளமுடன்.